இந்த மலைப்பகுதியில வாழக்கூடிய எல்லாருமே ஒரு காகத்தை கடவுளா நினைச்சு வழிபட்டுக்கிட்டுமே இருப்பாங்க. அந்த கிராமத்துல பிரெக்னென்ட் ஆன எல்லா பொண்ணுங்களுக்குமே காக்காக்கு உணவளிச்சு அது மூலமா அவங்க குழந்தை நல்லா பிறக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு போர்ச்சுகீசிய படை வீரனுமே வரான். இவனோட வேலையே மத்த ஊர்ல இருக்கிற கடவுளை இவன் ஊருக்கு கடத்திட்டு போறதா தான் இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றப்போ யாருமே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அங்க இருக்க எல்லாருமே கொண்டு அந்த காக கடவுளை கொண்டு போலான்னு சொல்லி பார்த்தாலும் அந்த கல்லை அவங்களால அசைக்க முடியாமலே இருக்கு. அந்த இடத்துல இருந்த காகங்களையுமே இவன் அழிச்சுமே விட்டுருப்பான். இதனால இந்த இடத்துல ஒரு டைம் லூப் வருதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கிற ஒரு ஆளுமே சொல்லுவான். ஹீரோ நீங்க யாருன்னு சொல்லி கேக்குறப்பதான் ஹீரோக்குமே ஒரு ஷாக்கா இருக்கு. அந்த ஆங்கிலேயரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு சிலை இருக்குன்னு சொன்னதே இவனாதான் இருக்கும். இந்த சுழற்சியை முடிக்கணும்னா அப்ப நடந்த அந்த கடவுள் கிட்ட நடந்த விஷயத்த தடுக்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்டயுமே சொல்ல, ஹீரோ இப்ப எப்படி டைம் லூப்ல மாட்டிருப்பாருன்னா இவர் கூட இருந்த போலீஸ் ஆபீசர் புதக்குழியில மாட்டிட்டாருன்னு சொல்லி காப்பாத்துறதுக்காக போவாங்க. அப்போ காப்பாத்துற நேரத்துல அந்த போலீஸோட கையில இருந்து ரத்தம் கீழே விழுந்திருக்கும். இதனால இந்த ஹீரோவுமே இந்த டைம் லூப்ல மாட்டிக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கக்கூடிய லூப்ல அவர் மாட்டுறப்போ இங்க நடந்த கதையை அவர்கிட்ட சொல்லி நீங்க யாருமே ஷூட் பண்ணாதீங்க, ரத்தம் வந்தா நீங்க மாட்டிப்பீங்க, இந்த இடத்த விட்டு நீங்க தப்பிச்சு போகணும்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது அப்பதான் அவர் ஒரு ஷாக்க சொல்றாரு. தன்னோட அப்பா தான் இவருன்னு சொல்லி ஹீரோ சொல்றப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கே ஷாக் ஆயிடுது. ஹீரோட அப்பா தான் கைதிகளை கொண்டு போற வழியில இந்த இடத்துல மாட்டியிருக்காருன்னு சொல்லி ஹீரோக்கு தெரிஞ்சு இங்க யாருமே கொலை பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் தப்பிக்கலான்னு சொல்லி பார்த்தாலும் கைதிகள் ஒரு ஆளா கொலை பண்ண ஆரம்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளில போகாமலே மாட்டிக்கிட்டு இருக்காங்க.